Welcome you all to 5th standard social science class. In this video we are going to see about unit 2 hydrosphere book by question and answer. First Roman, choose the correct answer. First question, hydrosphere is the total amount of dash present on earth. Answer is water. அதாவது ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னா நம்ம எர்த்தில் ப்ரெசண்ட் ஆகிருக்கிற வாட்டர் பாடிஸ் எல்லாத்தையும் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். ஃபைண்ட் த ஆட் ஒன். ஆன்சர் இஸ் கங்கா. அதாவது இதில் ஒன்று மட்டும் வேறுபட்டதாக இருக்குது. எது அப்படின்னா கங்கா தான். ஏன் அப்படின்னா ஆர்டிக் அண்ட் அட்லாண்டிக் பசிபிக் இதெல்லாமே என்னது அப்படின்னா ஓஷன். கங்கா மட்டும் ரிவர். ஸோ ஆட் ஒன் எது அப்படின்னா கங்கா தான். தேர்ட் கொஸ்டின், water bodies that is surrounded by land on all sides is called லேக். அதாவது ஒரு வாட்டர் பாடியை சுற்றி எல்லா சைடும் என்ன இருக்கும் அப்படின்னா லேண்ட் இருக்கும். அந்த வாட்டர் பாடி என்ன அப்படின்னா லேக். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், எவாப்ரேஷன் இஸ் த டேஷ் ஸ்டேஜ் ஆஃப் வாட்டர் சைக்கிள். It is the first stage of water cycle. Fifth question, dash is a broad inlet of the water body where the land curves inwards. Answer is bay. Second Roman, match the following. First question, fresh water, Kolleru Lake, Elangoon. Silica in Odisha, joins Indian Ocean and Bay of Bengal. Palk Strait, inland saltwater lake. Sambar Lake, condensation, formation of cloud. Third Roman, write true or false. First question, about 97% of water on the earth is salt water. True. Second question, water is not necessary for our basic needs. False. நம்மளோட பேசிக் நீட்ஸுக்கு என்ன வேணும்? வாட்டர் தேவைப்படும். ஆனால் இங்கே வந்துட்டு தேவைப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஃபால்ஸ். தேர்ட் கொஸ்டின், வாட்டர் இன் த சீ இஸ் ஸ்வீட். ஃபால்ஸ். வாட்டர் வந்துட்டு சீயில் இருக்கிற வாட்டர் வந்துட்டு ரொம்ப சால்ட்டாக இருக்கும். அது வந்து ஸ்வீட்டாக இருக்காது. Fourth question, we should keep the tap open throughout while washing utensils. அதாவது நம்ம வாஷ் பண்ணும்போது, இப்போ பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணும்போது என்ன பண்ணணும்? டேப்பை வந்துட்டு ஓப்பன் பண்ணியே வச்சுருக்கணும். இஸ் ஃபால்ஸ். ஏன் அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கணும். நம்ம பாத்திரம் கழுவும் போது க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கணும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? ஒரு பக்கெட்டில் வாட்டரை ஃபில் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்? வாஷ் பண்ணணும். அதனால நம்ம என்ன பண்ணலாம்? வாட்டரை சேவ் பண்ணலாம். ஃபிஃப்த்து கொஸ்டின், வி ஷுட் சேவ் வாட்டர். ட்ரூ. வாட்டரை நம்ம என்ன பண்ணணும்? சேவ் பண்ணணும். Fourth Roman, answer the following. Define hydrosphere. Hydrosphere is the total amount of water present on a planet. அதாவது ஒரு பிளானட்டில் இருக்கிற வாட்டர் பாடிஸை சொல்கிறது தான் என்னது? ஹைட்ரோஸ்பியர் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னா இப்போ நம்ம ஏர்த்துன்னு எக்ஸாம்பிளாக வச்சுக்கிட்டா நம்ம ஏர்த்தில் இருக்கிற வாட்டர் பாடிஸ் லேக்கு, ரிவரு, சி, ஓஷன், ஸ்ட்ரீம், வெல் எல்லா வாட்டர் பாடிஸில் இருக்கிற வாட்டர் அதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். Second question, why is hydrosphere important? We need water for our daily activities like drinking, bathing, cooking food, etc. அதாவது நம்மளோட டெய்லி அன்றாட வாழ்க்கைக்கு வந்துட்டு நம்மளுக்கு வாட்டர் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட்டர் இல்லாமல் நம்மளால் வாழ முடியுமா? இப்போ தண்ணி குடிக்காமல் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்க முடியுமா? ரொம்ப கஷ்டம். ரொம்ப டயர்டாக டீக்ரேட்டாக இருக்கும். அதே மாதிரி குளிக்காமல் இருக்க முடியுமா? ஃபுட் வந்து குக் பண்ணுறதுக்கு என்ன தேவை? வாட்டர் தேவை. வாட்டர் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது? ஃபுட்டை குக் பண்ண முடியாது. ஸோ நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து என்னது அப்படின்னா வாட்டர்.
அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் ஆல்சோ நீட் வாட்டர். நம்மள மாதிரியே என்ன ஹியூமன்ஸ் மாதிரியே அனிமல்ஸும் பிளான்ட்ஸுக்கும் என்ன தேவை அப்படின்னா வாட்டர் தேவை. இப்போ நம்ம ஒரு செடியை நட்டு வைக்கிறோம், அந்த செடிக்கு ஒரு 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 வாரத்துக்கு தண்ணியே ஊற்றலை அப்படின்னா அது எப்படி இருக்கும்? வாடி போயிருக்கும், இல்லை அப்படின்னா சம்டைம்ஸ் காஞ்சே போயிடும். ஸோ ஒரு அனிமலாக இருந்தாலும் ஒரு பிளான்ட்டாக இருந்தாலும் ஹியூமனாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் என்ன தேவை அப்படின்னா வாட்டர் வந்து தேவை. வாட்டர் இல்லாமல் அவங்களால என்ன பண்ண முடியாது? சர்வே பண்ணவே முடியாது. வித்தவுட் வாட்டர் நத்திங் வில் லிவ் ஆன் எர்த். வாட்டர் இல்லாமல் எதுவுமே இந்த உலகத்தில் உயிர் வாழவே முடியாது. ஸோ ஹைட்ரோஸ்பியர் இஸ் இம்பார்ட்டண்ட். Third question, name the different types of water bodies. Lakes, ponds, streams, rivers, sea and oceans are the different types of water bodies. Fifth Roman, answer the following in detail. First question, what are the different stages of water cycle? First stage, evaporation. எவாப்ரேஷன் அப்படின்னா என்னது? நீராவி ஆகிறது. The heat of the sun falls on the water bodies, then the water slowly evaporates as vapor into the air. அதாவது சூரிய ஒளி சன்லைட் இருக்கும்ல, அந்த சன்லைட் வந்துட்டு வாட்டர் பாடிஸில் விழும்போது, வாட்டர் பாடிஸ் அப்படின்னா என்னென்ன? ரிவர், லேக், சீ, பாண்ட், ஓஷன், இது மாதிரி இருக்கிற வாட்டர் பாடிஸில் இருக்கிற வாட்டரில் சன்லைட்டோட ஹீட் வந்து விழும்போது அங்கே இருக்க வாட்டர் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்லோலி இட்ஸ் எவாப்ரேட். மெதுவாக அது என்ன ஆகும் அப்படின்னா நீர் ஆவியாகும். அந்த வாட்டர் பாடிஸில் இருக்கிற வாட்டர்லாம் என்ன ஆகும் அப்படின்னா எவாப்ரேட் ஆகும். அதாவது நீர் வந்து ஆவியாக மாறி அங்கே இருக்கிற காற்றோடு சேர்ந்து கலந்துரும். Stage 2, condensation. As the vapor rise high, the cooler temperatures make them cool down and turn back into liquid. This is called condensation. அதாவது கண்டென்சேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து எவாப்ரேட் ஆகுது, வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகுது. செகண்ட் ஸ்டேஜில் இந்த எவாப்ரேட் ஆன ஏர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மேல் நோக்கி போகும். மேல் நோக்கி போகும்போது அங்கே இருக்க கூலர் டெம்பரேச்சர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த சூடாக இருக்கிற இந்த காற்றை வந்து கூல் டவுன் பண்ணும். அப்படி கூல் டவுன் பண்ணும்போது அது என்னவா சேஞ்ச் ஆகும் அப்படின்னா லிக்விடாக சேஞ்ச் ஆகும். அந்த வேப்பர்லாம் என்ன ஆகும் அப்படின்னா லிக்விடாக சேஞ்ச் ஆகும். இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வாட்டர் வேப்பர் வந்துட்டு கூல்டவுன் ஆகும்போது லிக்விடாக சேஞ்ச் ஆகும். அந்த ப்ராசஸை நம்ம கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லிக்விடை வந்து என்ன ஆகும் அப்படின்னா விண்ட் வந்து மூவ் ஆகும்போது ஒரு க்ளவுடாக வந்து ஃபார்ம் ஆகும். Stage 3, precipitation. Wind movement causes the clouds particles to collide. They become rain-bearing clouds and fall back onto the earth's surface. This process is called precipitation. precipitation அப்படின்னா தமிழில் என்ன சொல்வோம் அப்படின்னா மழைப்பொழிவு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது காற்றோட அசைவுனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த க்ளவுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் என்ன ஆகும்? கொலாய்ட் ஆகும். அதாவது ஒன்றோட ஒன்று மோதிக்கொள்ளும். அப்படி மோதிக்கொள்ளும் போது அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ரெயின் பேரிங் க்ளவுட்ஸாக மாறும், மழை பொழியிற மேகங்களாக மாறும். அதாவது கருமேகங்களாக மாறி என்ன ஆகும்? நம்மளோட எர்த் சர்ஃபேஸில் மீண்டும் என்ன ஆகும்? மழை பொழியும் பொழுது அது வந்து திரும்பி வாட்டராக சேஞ்ச் ஆகி நம்மளோட எர்த் சர்ஃபேஸுக்கு வருது. இந்த ப்ராசஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா precipitation அப்படின்ட்டு சொல்கிறோம். Next one, stage 4, runoff and infiltration. The water either run off into water bodies or absorbed into the soil. Absorb into the soil தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரன் ஆஃப் அப்படின்னா வாட்டர் வந்துட்டு வலிஞ்சு எங்கே ஓடுது அப்படின்னா ஏதோ ஒரு வாட்டர் பாடிஸோட கலக்குது. அப்படி கலக்கிறத ரன் ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம சாயிலோட அப்சர்வ் ஆகிறத என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். Second question, give some steps to save water.
Take water in a bucket for bathing instead of using shower. ஷவர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், பக்கெட்டில் வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு அதை வச்சு தான் என்ன பண்ணணும், பாத் பண்ணணும். நம்ம ஷவரில் வந்துட்டு பாத் பண்ணோன்னா நிறையா வாட்டர் வந்துட்டு வேஸ்ட் ஆகும். ஆஃப்டர் வாஷிங் வெசல்ஸ் செக் இஃப் த டேப்ஸ் ஆர் க்ளோஸ்டு. நம்ம பாத்திரம்லாம் கழுவி முடிச்ச வரை நம்ம டேப் வந்து கரெக்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், செக் பண்ணணும். Do not allow the water to run while brushing the teeth or cleaning vessels. அதாவது நம்ம இப்போ ப்ரஷ் பண்ணும்போதோ இல்லை பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்கும்போதோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, அது அப்படியே டேப்பை வந்துட்டு ஓப்பன் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம ப்ரஷ் பண்ணி வாஷ் பண்ணும்போது தான் என்ன பண்ணணும், நம்ம டேப்பவே ஓப்பன் பண்ணணும். நம்ம ப்ரஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே என்ன பண்ணக்கூடாது, டேப்பை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கக்கூடாது. அதே மாதிரி தான் வெசல்ஸ் வாஷ் பண்ணும்போதும். ரெயின் வாட்டர் மஸ்ட் பி ஸ்டோர்டு ப்ராப்பர்லி. ரெயின் வாட்டரை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அது வந்துட்டு நம்மளோட வாட்டர் நீட்ஸை வந்துட்டு ஃபில்ஃபில் பண்ணும். அவாய்ட் வாட்டர் பொல்யூஷன். நம்ம வாட்டர் பாடிஸில் எல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் எல்லாம் போடக்கூடாது. அப்புறம் வேஸ்ட் வாட்டர் எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, வாட்டர் பாடிஸில் மிக்ஸ் ஆகிற மாதிரி விடக்கூடாது. ஸோ நம்ம வாட்டர் பாடிஸை என்ன பண்ணணும், ரொம்ப பாதுகாக்கணும். இப்போ நம்ம பீச்சுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா அங்கெல்லாம் நிறையா ஸ்நாக்ஸ் ஐட்டம் வாங்கி சாப்பிட்டு அந்த வேஸ்ட்டை வந்துட்டு அப்படியே அங்கேயே அந்த கடற்கரையிலேயே போட்டு வரக்கூடாது. ஸோ நம்ம வந்துட்டு வாட்டர் பொல்யூட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். Do not throw plastic garbage in water bodies. அதான் பிளாஸ்டிக் கார்பேஜ் எல்லாம் பிளாஸ்டிக் குப்பைகளை எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, வாட்டர் பாடிஸில் கொண்டு போயிட்டு போடக்கூடாது. இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நம்ம வாட்டரை வந்துட்டு சேவ் பண்ணலாம். Thank you, students.